குறித்த காலத்திற்கான தரிசனம். Vision for the appointed. ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். Habakkuk chapter 2 verse 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். For the vision is set for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. என்னவா, குறித்த காலத்துக்கு தேவன் என்ன வச்சிருக்காரு, ஒரு தரிசனம் வச்சிருக்காராம். அது இன்னும் வைக்கப்பட்டதுனாக்க ஸ்டில் இன்னும் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அது இன்னும் இருக்கு. Amen. The verse clearly says that there is a vision for an appointed time, and it also specifically mentions that the vision is set for an appointed time. So the vision that the Lord has for you is still there. உங்களுக்கு சொல்லி அது 10 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல 1 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல எவ்வளவோ காலதாமதம் ஆயிருக்கலாம். ஆனா வேத வசனம் அந்த இன்னும் இருக்கு அப்படின்னா, அவர் சொல்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர் எடுத்து போடல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் உரைத்தது செய்யற தேவன். அந்த அப்பாயிண்டட் டைம், அதாவது அந்த தரிசனம் இன்னும் காத்து கொண்டிருக்கு. Amen. Amen. The Lord would have promised you certain things 10 years ago, 10 months ago, or 10 days ago, but don't you lose hope, because the word that the Lord has told you, He will definitely fulfill it, because He's a God who never lies. எனக்கு அதுல அடுத்த லைன் பாருங்க, நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன். ஆவியானவர் பாருங்க எப்படியா, இப்ப தெரியாதுமா நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்றதெல்லாம் இப்ப உனக்கு புரியாது, கடைசியில தெரியும் பாரு, நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம்ல. So, if we look at the second half of the verse, our Lord is so good that the verse clearly says that, but at the end it will speak. We might not understand it now, but at the end we will definitely, understand. We speak to people like, you might not understand what I'm saying it now, but later you will understand. Just like that, our Lord is also saying that to us. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நான் சொன்னது பொய் கிடையாது, அது கண்டிப்பா கடைசியில் அது உனக்கு தெரிய வரும், அது பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்துறது. அது சப்போஸ் தாமதிக்கிற மாதிரி இருந்தா காத்துறது. தாமதம்ங்கிறது அவரோட டைம் கிளாக் படி இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுப்பேனாக்கா அவரோட நேரத்துல அவர் கொடுப்பாரு. ஆபிரகாமும் சாராளும் நினைத்த நேரத்துல இல்ல, அவங்களோட நம்மளோட டைம் பிரகாரம் இல்ல. அப்ப அது தாமதிக்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் நம்ம அதுக்கு காத்திருக்கணும். Amen. Amen. So the verse goes like this, but at the end it will speak and it will not lie, as we saw, and also though it tarries, wait for it. So sometimes it may feel like the vision that the Lord has for us, or the word that the Lord has given us is getting delayed, but don't worry, wait for it, because it's not getting delayed. The Lord is just preparing us for it. The word that the Lord had given for Abraham, Sarah, it was not a delay, but God was preparing it for us. இந்த இடத்துல அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருன்னு சொல்லிட்டு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பு இல்லை. அப்ப என்ன கான்ட்ரடிக்டா இருக்குல்ல, மேல ஒண்ணு சொல்றாரு கீழே ஒண்ணு சொல்றாருன்னு பாக்குற மாதிரி இருக்கு. So sometimes as we read these words, it may feel like it is being contradicting, because it will surely come, it will not tarry. At the beginning it says it will tarry, wait for it, then it says it will not tarry. It may feel like it's a contradiction. ஆனா இந்த இடத்துல அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துருன்னா, நீங்க ஜபிச்சு சோர்ந்து போயிட்டாலும், அப்போ இது நடக்கவே நடக்காதோ, ரட்சிப்புக்காக ஜபிச்சு கொண்டு இருக்கலாம், இல்ல கர்ப்பத்தின் கனிக்காக, இல்ல ஒரு சுகத்துக்காக, இல்ல ஒரு விடுதலைக்காக, இல்ல ஒரு நல்ல ஒரு கல்யாண செய்தி வீட்டுல நடக்கணும், ஒரு சுப செய்தி நடக்கணுங்கிறதுக்காக, எதுக்கா வேணாலும் நீங்க ஜபிச்சு காத்திருக்கலாம். அந்த காத்திருக்கிற நேரத்துல என்ன ஆகும், சிலருக்கு சோர்வு அதுக்கு காத்திருக்கவே வேண்டாப்போ அவ்வளவுதான் அப்படி நம்மளா ஒரு நினைப்புக்கு அதை முடிவு பண்ணிடுவோம். So the delay that's mentioned here is not from the Lord's side, but we feel that it is a delay that's allowed by God. So we feel that, we think like that. So you might be waiting for a good thing that could be happened in your family, maybe a marriage news, maybe a pregnancy or something like that. But don't worry, God is not delaying it. At the right time He will make it happen. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துருன்னா, தாமதிக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் தான் தோணுது. தேவன் அது தாமதிக்கும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தேவன்
அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் வேதம் சொல்லுது. அப்படின்னா நேர்த்தியானா எக்ஸாக்ட் டைம், ஒரு செகண்ட் முன்னாடியும் இல்ல ஒரு செகண்ட் பின்னாடியும் இல்ல, எக்ஸாக்ட் டயத்துல செய்யற தேவன். Amen. The delay that's mentioned here is not from the Lord side. We feel like that. So the word that the Lord has given for you will be fulfilled at the right appointed time, not a second before, not a second after. அப்ப இந்த இடத்துல அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அது தாமதம் ஆகுற மாதிரி தோணுது, அப்படி தோணினாலும் அதுக்கு காத்துருன்னு அர்த்தம். So the verse says here that because it will surely come, which means you think that is getting delayed, even if you feel like it, don't you give up, just wait for it. That vision will be fulfilled at the right appointed time. ஏன்னா தேவன் சொல்ற நம்மளோட டைம் பிரகாரம் இல்ல, நம்மளோட இந்த கடிகாரம் பிரகாரம் இல்ல, அவர் குறித்த காலத்தை வச்சிருக்காரு இல்லையா. வேத வசனம் சொல்லுது நம்மளோட காலங்கள் அவரோட கரத்துல இருக்கான். சோ நம்மளோட எல்லா விஷயமும் அவரோட கரத்துல இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிற தேவன் அவர். அவர் கொடுத்த தரிசனத்துக்காக காத்திருப்போம். Amen. Because the vision is not going to be fulfilled according to our time, but according to his time. Because he has every time and seasons in his hands, and he will fulfill it according to the right time. என்னோட கூட ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். Isaiah chapter 60 verse 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in its time. அப்ப இந்த இடத்துல என்னமா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அப்படின்னா நம்ம யாரும் சிறுமியா வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை நடத்தல, அது எந்த இதுல வேணாலும் சிறுமப்பட்ட ஜனங்கள் இல்ல கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே கண்டுக்காம ஒதுக்குறவங்க எப்படியா, சின்னவன் ஆயிரமும், அது நீங்க வீட்டுல இருக்கிற குட்டிகளா இருந்தாலும் சரி இல்ல ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானா, கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்துல, எப்ப இத நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் தேவன் சொல்றாரு. ஏற்ற காலத்துல இதை தீவிரமா எப்படியா ஃபாஸ்டா துரிதமா ரொம்ப சீக்கிரமா அந்த ஏற்ற காலம் வச்சாவும் செய்து முடிப்பாரு. Amen. Amen. So the word says that a little one shall become 1,000. No matter what your state is today, you might have been humbled by others, you might have been overlooked by others, but don't worry, the Lord is going to make you into a strong nation, and when He's going to make you into a strong nation in its time, okay? Not according to your time, but just wait, the Lord will definitely do it. Amen. Amen. Turn your Bibles to Ecclesiastes chapter 3 verse 1 to 8. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-8 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழுக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. பிரிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. சரி. Ecclesiastes 3 verse 2. A time to be born and a time to die, a time to plant and a time to pluck what is planted, a time to kill and a time to heal, a time to break down and a time to build up, a time to weep and a time to laugh, a time to mourn and a time to dance, a time to cast away stones and a time to gather stones, a time to embrace and a time to refrain from embracing, a time to gain and a time to lose, a time to keep and a time to throw away, a time to hear and a time to sleep, a time to keep silence and a time to speak, a time to love and a time to hate, a time of war and a time of peace. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அதாவது வேத இந்த இடத்துல என்ன சொல்றா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குப்பா. நம்ம காலையில எழுந்துக்கிற காலத்துல இப்ப கொஞ்சம் காலம் மாறி போயிருக்கு,
எழுந்துக்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்குறோம், தூங்க வேண்டிய நேரத்துல நம்ம முழித்து கொண்டு இருக்கோம். So the verse says in chapter Ecclesiastes 3:1, to everything there is a season, a time for every purpose under heaven. So for each and everything there is a time. For each and everything there is a procedure. But in today's world, we sleep at the time that we have to be awake, and we are awake at the time we are asked to be slept. நம்மளுக்கு ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா தேவன் வானத்தையும் பூமியும் பிரித்தவர், இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தாரு. இருளுக்கு என்னவா ராத்திரின்னு பேர் வச்சு அந்த இடத்துல ராத்திரி என்ன நம்ம எல்லாரும் தூங்கணுங்கிறபடி ஒரு அமைதியா இருக்கிறபடி தான் வச்சாரு. பகல் வேலையில வேலை செய்யணும், நம்ம காரியங்களை பார்க்கணும்னு வச்சாரு. If we go back to Genesis, we see that God had divided light and darkness, and for darkness He named it night, so that we would take rest, we would sleep. He made it into a very calm time. In the morning, He gave us light so that we will, work. இப்போ இந்த காலத்துல கொஞ்சம் மாடர்னைஸா ஆயிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு பேர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஐடி நிறைய விஷயங்களை போய் பாருங்களேன். ராத்திரி ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு பகல் முழுக்க தூங்குற காரியமா இருக்கு. தேவன் கொடுத்தது, வேதத்துல கொடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். In today's world, we think this is, we are thinking that we are evolving, but it is a setback that we are sleeping at the time we need to be awake, and we are awake at the time that we are to sleep, which is going against the Bible. அப்போ தேவன் இதில் சொல்றாரு, பிறக்க ஒரு காலம் இருக்கு. எதுவுமே ஒரு விஷயம், ஒரு கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும்னா, பிறக்கிறதுனாக்கா அந்த குழந்தை மாத்திரம் இல்ல, ஒரு விஷயம் நடக்கணும்னா அது என்ன சொல்றது, அது உற்பத்தி ஆகணும்னா, அந்த காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. Time to be born. So it could be related to a pregnancy, it could be related to something new which is about to be started in your life. For everything there is a time. எது ஒண்ணு பிறந்தாலும், இப்ப நீங்க ஒரு சமையலே பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த சமையல் இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு இப்ப நைட் வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு சிலது நல்லா இருக்கும், ஒரு சிலது கெட்டு போயிடும். So just take an example of cooking. You might have cooked something in the morning, and some food would be still good till the evening, till the night. But some food, it will be ruined, spoiled. ஏன்னா அதோட நேரம் அந்த குறித்த காலம் வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும், அதுக்கு மேல அது கெட்டு போயிடும். Because the time appointed for that dish is just that. After that, it might get spoiled. எது ஒண்ணு பிறந்தாலும், மனுஷனாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், புல் பூண்டு செடிகளாக பூக்களாக எதுவாக இருந்தாலும், எது ஒண்ணு பிறப்பதோ அதுக்கு இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. For everything which is being born, it could be a human, it could be a flower, it could be anything, and for everything there is a time to be born and a time to die. இங்க நீங்க 1ல இருந்து 3வது பிரசங்கி 3ல 1வது வசனத்துல இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு பார்ப்போம். பிறக்கிறதுக்கு, மரிக்கிறதுக்கு, குணமாக்குறதுக்கு, நோய் ஆகிறதுக்கு ஒரு காலம் வரும், அந்த நோயை குணமாக்குறதுக்கு ஒரு காலம் வரும். So if we meditate on this chapter from chapter 3 from 1 to 8, for everything there is a time. Even if it's a sickness, there is a time to be healed. நம்ம அழுதுகிட்டே இருக்கோம், ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இந்த காரியங்கள் நடக்கல, இன்னும் தாமதமாகுது, ஒரு துக்கம்னா அழுதுகிட்டே இருக்கும். இதே ஒரு விஷயம் நல்லபடியா நடந்ததுனாக்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்ததுனாக்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அழகா கிருபையா இறங்கி நம்மளை நடத்தி கொண்டு வரதை பார்த்து அந்த நம்ம சந்தோஷமும் படுறோம். Today you might be mourning for something that has not been done, that has not been fulfilled in your life yet. You could be crying, but just imagine when that thing is being fulfilled, you'll be happy. நீங்க ஒரு விஷயத்த குறித்து இன்னும் இது பண்ணலையே, இப்படி ஆச்சே, ஒரு துரோகம், ஒரு இழப்பு நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா அதை மறைச்சு அதுல இருந்து நீங்க வெளியில தேவன் செய்யற நன்மையை பார்த்து நடனமாறதுக்கும் ஒரு காலம் உண்டு. Today you might be grumbling over a betrayal. Yes, that happened at a time, but later there will be a time which comes where God will hide all of this pain, remove all of this pain, and He will fill you with joy and laughter and dancing. தேட ஒரு காலம் இருக்கு, எதை தேடி அடையிறோமோ அது இழக்கவும் ஒரு காலம் இருக்கு. There is a time to seek something or search something, and whatever that you're searching or seeking, there will be a time
to even lose it. ஒரு காலத்துல நம்ம நிறைய பாத்தீங்கன்னா சேர்த்து இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து அதுங்களுக்கான சொப்பு சாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாக்க அதுக்கு விளையாடாதுங்க. ஆனா அதை சேர்த்து மாத்திரம் வச்சுக்குமா. சேர்த்து வச்சுக்க ஒரு காலம் இருக்கும். இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லைன்னு அதுங்களே தூக்கி எறியறதுக்கு ஒரு காலம் இருக்கும். There's a time to, gather things, to, save things. If you take the example of kids, they will save their toys. They will save us and they will buy and gather their toys. But after certain time period, they themselves will throw it away. ஒரு துணி நீங்க போடுறீங்க, அது நல்லா இருக்கு, துணிதான் கிழிஞ்சாலும் இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடவும் ஒரு காலம் இருக்கு. கிழிஞ்ச துணி தவிர வேற துணி இல்ல, அது தைச்சு போடுறதுக்கு ஒரு காலம் வரும். When it comes to garments, when it comes to clothing, there is a time when even if there's a small tear in your garment, you might throw it away, but there is also a time, if you see, if there's a tear in your garment, you stitch it and you put it back. நம்ம சில பேரை நேசிக்கிறதுக்கு ஸ்நேகம் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கும், ஆனா அவங்களே பகைக்கிறதுக்கு ஒரு காலம் வருமா. And there is a time for you to love people, and at times you might even hate them. ஒரு யுத்தம் பண்றதுக்கு ஒரு காலம் உண்டு, சண்டை போடுறோம் சில காரியங்களுக்காக, ஆனா அதுலயே நம்ம சமாதானம் பண்றதுக்கு ஒரு காலம் வருமா. There is also a time for war and also a time for peace. இந்த 1-8 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த யுத்தம் பண்றதோ இல்ல சண்டை போடுறதோ பகைக்கிறதோ இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்து செய்யறோமா, எல்லாமே நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமா செய்யறோமா. ஒருத்தங்களை பகைக்கிறோம்னாக்க நம்ம தேவனுக்கு விரோதமாக, தேவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனோட பரிசுத்தத்துக்கு விரோதமாக நம்ம ஒரு சிலரோட பழகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அதுல இருந்து நீ வெளியில வாங்கச்சு, அந்த நண்பர் நமக்கு பகைய. ஏன் அப்படின்னா நம்ம அங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வெளியில வரைச்சு அது அவங்களுக்கு பகையா தோணும், ஆனா அதுதான் தேவன் அனுமதிக்கிறார். So all these verses, if we are in Christ, it will be smooth and it will be good. For example, you might be having a friend, and God would have allowed it for a certain period of time, but later God is asking you to cut fellowships from them. You will have to, and they might think we are their enemies or we are ungrateful or anything, but if God had told you, you should be ready to give that up for him. என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். Romans chapter 5 verse 6. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Romans chapter 5 verse 6. For when we were still without strength, in due time Christ died for the ungodly. எப்படியா நம்ம பாவிகளாக இருக்கிறச்சேவே அந்த குறித்த காலம், எந்த குறித்த காலம், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இங்க கர்த்தர் கிருபையில. அந்த ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி இல்லையா, அந்த க்ஷண பொழுதுல ஆவியான நம்மள இயேசு பக்கம் திருப்பி அந்த ரட்சிப்புக்குள்ள கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த குறித்த காலம், நம்ம வாழ்க்கை அந்த குறித்த காலம் நிறைவேறும்படி அவர் சிலுவையில அவர் மரித்தார். Amen. Before we were saved, we were all sinners, but in the due time, the verse is in the due time, the Lord had brought us towards him. He died for us. He brought us towards him. So that moment, that second, just took that period for God, at that due time for God to save us. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் குறித்த காலத்துக்குன்னா நீங்க யோசிக்கலாம்ல, அப்ப ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, எப்பயோ கொடுக்குறாருன்னு நம்ம வேதாகமத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. ஆபிரகாம் சாராளை யோசிச்சு பாருங்க, யோசேப்பை யோசிச்சு பாருங்க, எஸ்தரோட புஸ்தகத்தை யோசிச்சு பாருங்க, ரூத்தோட புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்களேன், தானியேலை பாருங்க, தாவீதை பாருங்களேன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை, குறித்த காலத்துல செய்த நன்மைகளை பார்ப்போம். Amen. You might be wondering, why is God given me this word if he's going to fulfill it only at that appointed time? If we take the examples of Abraham, Sarah, Joseph, Daniel, Esther, Ruth, and many more, David, and many more like this in the Bible, we see that God had given them a vision, given them a word, but he fulfilled it only at the right appointed time. இப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு மெசேஜ்ல நான் கேட்டதை வச்சு நான் சொல்றேன். அவர் சொன்ன காரியம் கோர் இதுதான், ஆனா நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியம் பிடிக்குது. இப்ப நீங்க வேலைக்கு செய்யறீங்க, இல்ல படிக்கிறீங்க, ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனாலும், ஒரு டிகிரி படிக்கிறதுனாலும், இல்ல நார்மலா ஒரு LKGல இருந்து 12th வரைக்கும் படிக்கிறதுனாலும், ஒன்னொன்னுக்கும் ஒரு அகாடமிக் இயர்னு இருக்கு இல்லையா.
அது வருஷத்தை நம்ம முடிச்சாதான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். நான் 12th படிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா நான் எல்கேஜி முதல்ல படிக்கணும். அப்போ ஒன்னொன்னா ப்ராசஸ் ஆகி வந்தாதான் 12th முடிச்சுதான் நான் டிகிரி படிக்கணும்னாக்க இது முதல்ல படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நான் டிகிரி வரணும், அப்புறம் மாஸ்டர்ஸ் வரணும். So I heard such a message from a servant of God, and he said that for everything there is a specific year. For example, if you are a studying person, you know that for everything there is an academic year. And if you have made up your mind to study 12th or to complete 12th standard, you need to first, complete LKG, UKG, first standard, second standard, and so on. Only then you'll be able to reach 12th standard and to be able to complete it. So just like that, in our life, we need to go through all such process, all such years, all such academic years for us to receive that vision. இந்த இடத்துல இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், பைலட் ஆகலாம், எதுவா சிவில் இன்ஜினியர் என்ன வேணாலும் நீங்க ஆகலாம். ஆனா அது ஆகிறது தரிசனம் இல்லையா? அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில நடந்தாதான், அதுக்கு நான் குவாலிஃபை ஆனாதான் நான் இன்ஜினியரோ டாக்டரோ எதுவா வேணாலும் ஆக முடியும். I mean, for everything there's a process or a procedure. You could want to be an engineer, a doctor, a pilot, and whatnot. But for that is a vision. That could be your dream, that could be your goal. But to become such and such, you need to go through the process of studying and everything. Just like that, for the Lord's vision to be fulfilled in us, we need to go through such processes in our life. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இல்ல, ஒரு சமையலே பண்றதா இருந்தா கூட, ஒரு சாதம் வைக்கிறதுனாலும் இல்ல எது நீங்க செய்யறதா இருந்தாலும் அதுக்கான ஒரு அரிசி ராவா இருக்கும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும், அது பாயில் பண்ணணும், அது பாயில் ஆகிறதுக்கு, அது ஸ்டீம் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சாதம் வரும். எடுத்த உடனே நான் சாதம் சாப்பிடுறேன்னு போனா நான் கையில அரிசி எடுத்தா பச்சை ரா அரிசி தான் நான் சாப்பிட முடியும். So just like that, even when it comes to food, for example, if you want to eat rice, you need to soak it, you need to rinse it, you need to soak it, you need to either you should cook it directly or you should pressure cook it. If you don't do any of the steps and just take the rice and eat it, it's going to be raw. அந்த தரிசனம் நிறைவேறதுக்கான சாத்தியங்களும் அதுக்கான காரியங்களும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். இப்ப ரட்சிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டானா, அந்த ரட்சிக்கப்பட வேண்டிய மனுஷங்க உங்க முன்னாடி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எதுவுமே காணோம்னாக்க நீங்க ஜெபிக்க எப்படி இந்த அரிசி சாதமாக மாறுதோ, ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுதோ, ஒரு நேரம் தேவைப்படுதோ, அந்த குறித்த நேரத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரிசனம், அந்த ரட்சிப்புங்கிற தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். I mean, you would be praying for salvation in your family. There could be so much of opportunity or situations, synchronizing for it. Just like how for that raw rice to become edible rice, it's going through a process. Also for salvation, it will take a period of time and it will go through such process and it will happen at the right time. அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை இதுதான். என்னன்னாக்கா, இப்ப ஆபிரகாம் சாராள் மூலியமா ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு மூலியமா யாக்கோபு மூலியமாக யோசேப்பு, இப்ப யூதா குலம், இது எப்படியே வந்து கொண்டே இருந்துச்சு. அந்த யூதா குலத்துலதான் தாவீது வராரு, அந்த இதுலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வராரு. I mean, if we see the lineage, we see that God had planned everything so perfect that through Abraham, Sarah, Isaac had to be born, and from Isaac, Jacob had to be born, and from Jacob, the 12 tribes had to be born, and from then, from the 12 tribes from Judah, David had to be born, and from David, Jesus had to be born. அப்போ இந்த இடத்துல அவர் சொன்னது எப்படின்னா, ஈசாக்கு ஏன் ஆபிரகாம் சாராளுக்கு அந்த முதிர் வயது அடைஞ்சு பிறக்கணும்னு அதை பார்க்காதீங்க. எப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு அனாதி தீர்மானத்துல கிறிஸ்து இயேசுவை குறித்து ஆண்டவர் பிதா ஒரு தீர்மானம் வைத்திருக்காரு, அந்த தரிசனம் அது நிறைவேறதுக்கு இத்தனை வருஷங்களுக்கு முன்பாக ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீது, அதுக்கு அடுத்தது இயேசு, அப்படி பாக்கறச்சேதான் நமக்கு அதுக்கான அர்த்தம் முடிவிலே விளங்கம் சொல்றதுக்கான அர்த்தம் இதுதான். Don't look at the delay that happened in Abraham Sarah's life, but we see the picture where Jesus had to be born, and for that the Lord had prepared the whole generation. So at the right appointed time Jesus was born, though it felt like a delay at the beginning, but the pre-planned thing of Jesus being born was fulfilled at the end, at the right time.
நீங்க ஆபிரகாம் சாரால இருந்து பார்த்தோம். யோசேப்போடது அவன் எவ்வளவு சொப்பனம் கண்டான், அந்த எல்லா தரிசனமும் ஆண்டவர் நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. ஆனா அது நிறைவேறதுக்கு அவனுக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சு. We saw about Abraham, Sarah, and now let's look at Joseph's life. God had given him a vision when he was very young, but it took a lot of time for that vision to be fulfilled in Joseph's life. தாவீது ஆடு மேய்க்கரா இருக்கும்போது, வனாந்தரத்துல ஒரு சிறு பையனா இருக்கும்போது அபிஷேகம் செய்யப்பட்டார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துல சவுல் வந்து தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சாரோ அப்பயே தேவன் உடனேவே அவர் ராஜாவா ஒரு வருஷங்களே குறித்த வருஷத்துக்குள்ளேயே அந்த இடத்துல என்னவா வேற இடத்துல நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னு வருது. அது யாரு? தாவீது. அப்ப தாவீது ரொம்ப சிறு. அப்பனா யோசிச்சு பாருங்க, தாயை கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு தாவீத. அப்போ அதன் காலத்துல அழைச்சவர் உடனேவா ராஜாவாக்கினாரு? இல்ல, ராஜாவாகிறதுக்கு ஒரு குறித்த காலம் வைத்திருந்தாரு. We all know that David was sent pre-appointed king by God, but he was a shepherd. We see when God had ordained Saul, but in a very less period of time, Saul would have rebelled against God, and God would have told, I'm going to tear your kingdom and I'm going to replace you with somebody other who's very close to my heart. God said that, but it didn't happen very quickly, or at that period. It took a period of time for that vision to be fulfilled through David and in David's life. எஸ்தரோட புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, எஸ்தர் வந்து அந்த இடத்துலதான் அந்நிய தேசத்துலதான் அவ வாழ்ந்துகிட்டு வரா. ஆனா அவ கல்யாணம் ஆகி அவ இது பண்ணி உடனேவேலாம் யூதருக்கு ரட்சிப்பு வரல. ஆனா அன்னைக்கு ஒரு அவ தீர்மானம் எடுக்கிறா, மௌனமா இருக்க மாட்டேன்னு தேவ சமூகத்துல போய் ஜபிக்கிறா. அந்த ஒரு குறித்த காலத்துக்கு அன்னைக்கு அவ எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்த நேரத்துக்கு எடுக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினாரு. அன்னைக்கு அவ ஜபித்த ஜபத்துக்கு தேவன் இறங்கினாரு. ராஜாவோட செங்கோல் நீட்டப்பட்டது, யூத குலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. Now if you look at the life of Esther, Esther was living in a Gentile land, in the same land where she became a queen, and where God used her to save the Jews. But it didn't happen, in a moving period. It just happened in a very slow period that God had placed Esther in the Gentile land. God had brought her to that that palace. God made her to be selected by the king, and even after becoming a queen, it didn't happen quickly. There was a period. There was a time, and at that appointed time, the Lord raised Esther, and she went to the king, and the scepter was lifted to her. நம்ம ரூத்தோட புஸ்தகத்துல பார்த்தோம்னாக்க மோவாபிய ஸ்திரீயாக இருந்தவதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவதான் நான் ஆராதிப்பேன் அந்த வைராகி கொண்டது நிமித்தம் ஆண்டவர் அந்த 10 தலைமுறை வரைக்கும் மோவாபியர்கள் ஆண்டவருக்குள்ள வருவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த 10வது குறித்த காலத்துல கரெக்டா அந்த 10வது தலைமுறையில ரூத் வந்தா. இது எந்த இடத்துல இழந்து போனதுனாக்க, சோதோம் குமாரால நடந்த அந்த இதுல இருந்து லோத்தும் அவங்க மகள்கள் மூலியமா நடந்த பாவத்தினால சாபம் உள்ள வந்தது. லோத்து இழந்தது ரூத்தோட தலைமுறையில ரூத் மூலியமா ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. Amen. If we look at the life of Ruth, Ruth was a Moabite, but she had the passion for Christ, and she follows the way of Christ, and she inherits a eternal blessing. A curse which was upon Moabite was broken from this 10th generation, where Ruth steps in through the grace of God. This curse came in during the time of Lot and his daughter who sinned against the Lord, but it was broken and it was lifted up when Ruth steps in. After 10th generation, that curse was lifted up. அந்த இடத்துல நம்ம பாக்கறச்சே எவ்வளவு ஆச்சரியமா தேவன் அவர் சொல்ற 10 தலைமுறை கரெக்டா 10வது தலைமுறையில குறித்த காலத்துல ரூத் அந்த இடத்துல வரும்படி இது எல்லாமே ஆக்சிடென்டா நடக்கல. தேவன் தீர்மானத்துல வச்சு இது ஒவ்வொன்றையும் குறித்த காலத்துக்கான தரிசனம். Correctly at that 10th generation, God brought Ruth into the picture, and it was not an accident, but God planned everything, and He intentionally made that into an incident. அப்ப அந்த இடத்துல அவ போவாசோட நிலத்துல ஒரு வேலைக்காரியா ஒரு கதிர் பொறுக்கிறவளாதான் போறா. ஆனா குறித்த காலத்துல அவ அந்த போவாச திருமணம் பண்ணி கொண்டபடி அந்த புல் வயல் நிலத்துக்கு அவ ஒரு எப்படியா ஒரு எஜமானியா ஆண்டவர் மாத்திட்டாரு.
she goes to the field of Boaz to just be like a servant, to gather the things. But later, God lifted her state to become to marry Boaz and also to become one of the owners. இப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நம்ம அந்த குறித்த காலம்னு பார்த்தோம். என்னோட கூட கலேசியன் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். We saw many examples. Now let's turn our Bibles to Galatians chapter 6 verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அற்போம். Galatians chapter 6 verse 9. And let us not grow weary while doing good, for in due season we shall reap if we do not lose heart. நிறைய நல்லது நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. நான் மட்டும் நல்லது செய்யறேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேதுன்னு நீங்க புலம்பினீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க நல்லது செய்யறதுல சோர்ந்தே போகாதீங்க. ஏன்னா ஏற்ற காலத்துல அதுக்கான பலனை நீங்க அறுவடையா பாப்பீங்க. You could be a person who does good often and every time, but over a point of time you would have become weary because certain things are not happening to you. But this verse says, do not become weary because things are not happening. At the due time you will reap its harvest. என்னோட கூட கலாத்தியர் புத்தகம் 4:4 எழுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை இடையும் படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக 5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். போதும். Galatians chapter 4 verse 4 and 5. But when the fullness of the time had come, God sent forth his son, born of woman, born under the law, to redeem those who were under the law, that we might receive the adoption as sons. எப்படியா நம்ம புத்திர ஸ்வீகாரம் அடையணும் அப்படின்னா கர்த்தர் தேவன் பரிசுத்தரா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒருவரும் கண்டவர் பிழைத்ததும் இல்ல. அப்போ அப்பா பிதாவின் கூப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் மூலியமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதன் மூலியமா இயேசுவின் நாமத்துல நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைத்ததன் மூலியமா பிதாவை நம்ம எப்படி கூப்பிடுறோம், அப்பா பிதாவின்னு கூப்பிடுறோம். Nobody has seen God the Father, and so that God had appointed his only begotten Son as a bridge between him and us, so that we will receive the inheritance, we will receive the grace to call our God the Abba and Father. அதுவும் எப்ப காலம் நிறைவேறின போது, என்ன காலம் நிறைவேறினது, நம்ம மரியாதை பாக்கிறோம். மரியாதை ஒரு கன்னிகையா இருக்கும் போது, யோசேப்புக்கு திருமணத்துக்கு நிச்சயம் இருந்த போதும் அந்த இடத்துல தேவ தூதன் மரியாதை இடத்துல வந்து, நீ கிருபை பெற்றவள், பரிசுத்த ஆவியான உன்னிடத்துல வந்து நிழலாடும் பொழுது என்ன ஒரு தேவகுமாரனை பெற்றெடுப்பான்னு சொல்றாரு. அந்த இடத்துல அந்த குறித்த தரிசனம் நிறைவேறினது மூலியமா நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். This vision was fulfilled where at the fullness of time. So what is the fullness of time? God chose Mary, and through Mary, Jesus was born. The angel spoke to Mary, the angel spoke to Joseph, and Mary was pregnant, and Jesus was born through her. And through all of this scenario, through all of these, in each and every stage, the Lord was revealing himself to us, and at the right appointed time, Jesus was crucified for us. என்னோட கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 Corinthians chapter 5 verse 10. For we must all appear before the judgment seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. ஒரு குறித்த காலம் வரும், நம்ம எல்லாரும் செய்யற நன்மை நிமித்தமா தீமை நிமித்தமா அதுக்கான பலன் நமக்கு பெறதுக்கான ஒரு குறித்த காலம், ஜட்மெண்ட் டே வருது. அப்ப அந்த குறித்த காலத்துல நம்ம நித்திய நரகத்துக்கு நேரா போக போறோமா இல்ல நித்திய ஜீவனை அடைய போறோமான்னு அந்த குறித்த காலத்துலதான் நமக்கு தெரியும். அந்த குறித்த காலத்துல நான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு இப்பவே நான் நன்மையானவைகளை செய்யும்படி தீர்மானித்து அதை செய்யணும். There is going to be an appointed judgment day that is ahead. So whatever good or whatever bad that we do, it is going to be judged. And for that, we should do the good things. We should
live accordingly to the word of God, so that during that appointed judgment day, we will not be, put in the wrong side. என்னோட கூட எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-6. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-6 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்ததின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். Ephesians chapter 1 verse 3-6. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in Christ, without blame, before Him in love. Having He destined us to adoption as sons by Jesus Christ to Himself, according to the good pleasure of His will, to the praise of the glory of His grace, by which He made us accepted in the Beloved. உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும்னு எப்படியா உலகம் தோற்றத்துக்கு முன்னே அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாராம். அதாவது அந்த ஒரு டைம் இல்லையா, நம்ம என்ன பண்றோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம்னு இருக்கு இல்லையா, இது உலகம் உண்டானதுல இருந்து நம்ம மறிக்கிற வரைக்கும் தான் இந்த டைம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். So God had predestined our salvation even before the formation of this world, before the creation of this world. He had predestined. That is the time. He didn't delay it. He didn't doubt it, or he didn't double guess it, but he predestined it, and at the right time he brought us towards him. அந்த இடத்துல 6வது வசனத்துல பார்த்தாக்க நம்ம இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம அவரோட ஸ்வீகார புத்திரர்களாக ஆகும்படி, அடாப்டட் இல்லையா, அவரோட பிள்ளைகளாக நம்ம ஆகும்படி அவர் என்னமோ முன் குறித்திருக்கிறார். ஆல்ரெடி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. நம்ம பாவிகளாக தான் இருக்கோம்னு அவருக்கு தெரியும், நம்ம பாவம் செய்ய போறோம்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் மீட்டு எடுக்கணுங்கிறதுனால உங்களையும் என்னையும் we all are chosen. நம்ம எப்பவும் சொல்வது, நம்ம எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா, அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த இடத்துல தேவன் அந்த குறித்த காலத்திலேயே நம்மள எல்லாரும் பெயர் சொல்லி அவர் அழைச்சிட்டாரு. If we look at verse 5 in English, it says that having predestined us as to adoption as sons by Jesus Christ himself. So all of this had happened according to God's timeline and not according to our timeline. He had predestined. That is a time period, and us being saved is a time period, and everything has happened in its due time. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். ஆமென். Romans chapter 8 verse 9. Moreover, whom he predestined, these he also called. Whom he called, these he also justified. And whom he justified, these he also glorified. என்னவா இப்ப கொஞ்ச நாள் சொன்னோம் இல்லையா, இதேதான். எப்படி அவர் எவர்களை முன் குறித்தாரோ, உலகம் தோற்றத்துக்கு முன்னே இங்க இருக்கிற என்ன கிரேச உங்க சபையில இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாருல்ல, நம்மள முன் குறித்தவர் என்னவா அப்படியே விட்டுட்டாரா? சரி நான் இவ்வளவு இந்த மாதிரி முன் குறிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு விட்டாரா? இல்ல, முன் குறித்து என்னவா நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மள பெயர் சொல்லி தாயின் கருவில் உருவாக முன்னே ஒவ்வொருத்தரையும் அவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. Just like we saw in Ephesians, we see here that whoever he has predestined, he has also called them. He had called them for him. So he has called them, he has named them even before we were formed in our mother's womb. அப்ப அவர் அழைத்தவர் அப்படியே விட்டாரு. அழைத்ததோடு நிறுத்தல, முன் குறித்தாரு, அதுக்கப்புறம் பெயர் சொல்லி அழைத்தாரு. அதுக்கப்புறம் என்னமா, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்காரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால, நம்ம குற்றங்குறைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால, நானும் நீங்களும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாரும் இப்ப எப்படி நீதிமான்களாகி இருக்கோம். He just didn't start from calling.
from this being called, but he also, whom he had called, he has also justified them. So he had made us righteous for his glory. எவர்களை அவர் நீதிமான ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்மள அவர் அழைத்தாரு, நம்மள தீர்மானித்தாரு, அழைத்தாரு, நம்மள நீதிமான ஆக்கினாரு. அதோடு விட்டு மகிமைப்படுத்த எப்படி நம்ம இப்ப ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் எவ்வளவு பெரிய பெரிய ஊழியங்கள் செய்யறாங்க மத்தியில, அதெல்லாத்த விட வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம நீங்களும் புத்திர ஸ்வீகாரமா இருக்கும் இல்லையா, பிள்ளைகளா இருக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அப்ப நம்ம உலகத்துல இருக்கிறவட நம்ம ஏன் விசேஷங்கன்னா நானும் நீங்களும் தேவன் அப்பாவா கொண்டு இருக்கோம், அதனால நம்ம மகிழ்ப்பட்டிருக்கோம். Whom he has predestined, he has called them. Whom he has called, he has justified them. Whom he has justified, he has glorified them. So what is this glory depicts is that the major thing of us being adopted by Christ and us being able to call him Abba and Father is the most glorious thing in our life, and that is something which sets us apart from the people in the world and us. என்னோட கூட அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நயந்திருப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். Acts chapter 17 verse 31. Because he has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he has ordained. He has given assurance of this to all by raising him from the dead. எப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் மரித்தோர்ல இருந்து எழுப்பின கர்த்தர் நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, அது மாதிரி நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் நியமிச்சிருக்காரு. So just like we saw, God has appointed a day to judge. பூலோகத்தின் நீதியா எப்படியா நியாயம் தீர்க்கிறதுனா நம்ம மனசுக்கு தோணின மாதிரி, எனக்கு இவங்க பிடிச்சவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க அதனால இவங்க பொழைச்சு போட்டோம், இல்ல இவங்க இப்படி பேசினாங்க எனக்கு விரோதமா அவங்கள தண்டி, அப்படி இல்ல, நீதியா நியாயம் தீர்ப்பாராம். So he's not going to judge according to our standards, but he's going to judge according to his standards, because he's a righteous judge. ஆமீன். அது அவரோட ஒரு சுபாவமே, அவரோடது. It is his attribute, it is his character. அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவன் அதற்கான நிச்சயம். அப்பனாக்க நம்ம பாவத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவோட நம்ம உயிரோட எழுந்து அந்த வேதத்துல சொல்லி இருக்கிறபடி நான் ஒழுங்கா நன்மைகள்லாம் செஞ்சேன்னாக்க அந்த நியாயம் தீர்க்கப்படுற நாளுல நிச்சயமா வேதத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்க எது செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது, எது செய்யணுமோ அதை செஞ்சு நிச்சயமா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். If we live a righteous life according to the word of God, we will definitely inherit the eternal life. The verse says here that he has given us the assurance of this to all by raising him from the dead. God the Father had raised Jesus from the dead. So that same power is manifested in us when we have been raised from our spiritual death, that is sin. So if we make it a point to live according to the word of God, and if we make it a point to live according to the Christly standards, we will surely inherit this eternal life only by the grace of God. என்னோடு கூட யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். John chapter 3 verse 16. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். John chapter 3 verse 16. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் நம்ம மேல உலகத்துல அன்பு கொண்டதுனால நம்ம பாவத்துல மறிச்சு செத்து போயிடக்கூடாதுன்னு தன்னோட ஒரே பேரான குமாரனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ
நமக்காக தந்துள்ளார். அவர் ரத்தம் சிந்தி நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். நமக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக வரப்போகிறார். ஆமென். அப்ப இந்த இடத்துல இந்த குறித்த காலம் ஒன்னொன்னுக்கும் தேவன் எப்படியா அந்த குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு. அவர் பிறக்க, அவர் மரிக்க, அவர் உயிரோடு எழுந்துக்க, அவர் மீண்டும் வரதுக்கு. For us not to face the eternal condemnation, God had appointed His only begotten Son so that we will be saved from this eternal fire. And for it, there was an appointed time for Christ to be born, for Christ to be crucified, and for the Christ to, risen again, to be risen again. இந்த கிறிஸ்துவோட பிறப்புல பாருங்களேன், இங்க இருக்கிறதுக்கு மாதிரிதான் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு ஒரு தீர்மானித்தாரு. பிறக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சாரு. நம்ம கிறிஸ்துவ தெரிந்து கொள்ள நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவங்கன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவ ஃபேமிலியில பிறந்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. So for us to get into the kingdom of God, or to be called His people, God had a perfect plan, and He had planned everything accordingly. Not every Christian or every generational Christian has been saved, or not every Gentile has been unsaved. God had chosen everything at the right appointed time. அவர் யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அவங்களை அழைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் முன்குறித்தாரு. ஒரு ஏற்ற நேரத்தை அழைத்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், அந்த மணி, அந்த டேட், அந்த டைம், அந்த இன்சிடென்ட் இருக்கும். ஒரு விஷயம் நடந்துதான் என் வாழ்க்கையில எனக்கும் என் கணவருக்கு ஒரு பிரிவினை வந்ததன் மூலியமா நான் தேவனோட ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவர் கிருபை தந்தார். Amen. Whom He had predestined, He had called. All of us surely have an time where it could be a second, a minute, a situation where God had touched us and He would have grabbed us towards it. அந்த பிரிவினை நான் தேவன்கிட்ட நெருங்கின உடனே என் கணவரை மீட்டு கொண்டு வந்தார். I mean, in pastor's life, there happened an incident where there was a separation between her husband, but through that separation, God, turned her attention towards him. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், அது எல்லாம் அனாதி தீர்மானத்துல ஆண்டவரால தீர்மானிக்கப்பட்டது. So all of us have this experience of salvation, and all of this was already decided by the Lord of whens and wheres and hows. இப்ப நம்மள அழைத்தவர், முன்குறித்தவர் நம்மள பேர் சொல்லி அழைச்சிட்டாரு, நம்மள நீதிமான ஆக்கிட்டாரு, நம்ம பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிரோட எழுந்தாச்சு. இப்ப நம்ம இந்த கிறிஸ்துவோட கூட இந்த ஓட்டத்தை ஓடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம மறிப்போம். ஒண்ணு அவர் வருகை தாமதமானா ஓகே, இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம சரீரம் மறித்ததுனாலும் நம்ம ஆத்மா நித்திய ஜீவன் அடையும்படி ஆண்டவர் உதவி செய்வார். Amen. So we are predestined, called, justified, and glorified. So we are gonna run this race alongside of Christ with us. So and all of us will die one day. Either we would be taken in the rapture, or else we will die here. But everything is according to His time and plan. அந்த ராப்சர்ல இல்லனால அவரோட இரண்டாம் வருகையில நம்ம பங்கு கொள்ளும்படி ஆண்டவர் அதுக்கு கிருபை தருவார். If not in rapture or in the second coming, God will give us the grace, or is according to His time for us to go. ஆனா அந்த ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நம்ம இங்க பூமியில செஞ்ச காரியங்களை வச்சுதான் ஆண்டவர் அவர் கிருபையில நம்ம ரட்சித்துட்டாரு. அந்த ரட்சிப்பை பெற்ற நம்ம நித்திய ஜீவனை அடைய போறோமா இல்ல நித்திய நரகத்துக்கு போக போறோமாங்கிறது நம்ம கையில இருக்கு. ஏன்? அதன்படி வேதத்தின்படி நான் வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நித்திய ஜீவனை அடைவேன். Amen. So when we live according to the scriptures, when we live according to Christly standards, we will inherit the kingdom of God. இந்த இடத்துல இப்போ நம்ம வேத வசனம் சொல்றது, இப்ப படுகிற பாடுகள் எல்லாம் வரப்போற மகிமைக்கு முன்பாக இது ஒண்ணும் இல்லைன்னு. நீங்க எந்த கஷ்டத்துல வேணாலும் இப்ப இருக்கலாம், ஆனா குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த தரிசனத்தை நம்புங்க. அது தரிசனம் நடக்காது, ஃபெயில் ஆயிடும், நீங்களே முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. ஏன்னா அந்த தரிசனம் இன்னும் சாகல. அந்த தரிசனத்தை நீங்க கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்தது ஒரு நாளும் பொய்யா போகாது. ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதன் காலத்திலே நேர்த்தியா செய்து முடித்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார்.
I mean, the sorrow that you are facing today is nothing compared to the joy that is ahead. So, whatever that you are facing today, whatever persecutions that you are going through, just trust in the vision that the Lord has given for you, the word that the Lord has given for you, and at the right appointed time, He will definitely fulfill it because the Lord never lies or He forsakes, nor He forsakes. நம்ம உலகத்து படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஆனா ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஒரு பிராக்டிக்கல் ஒரு இது லைஃப் நம்ம நடத்த வேண்டியது இருக்குன்னா அப்ப எட்டர்னல் நித்திய ஜீவனை அடையணும்னாக்க நமக்கு இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்காருன்னா அப்ப அதுக்கான ப்ராசஸ்ல அதுக்கான லேர்னிங்ல நான் போக வேண்டியது மிகவும் அவசியம். So I would like to reiterate things from the sermon that is to become an engineer or doctor or whatever according to the worldly studies, if there's a there's a year appointed for it, if there's a procedure appointed for it, if there's a stages appointed for it, imagine it's the same for the things that are to be fulfilled in our life which have been declared by the Lord. ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் உங்க கையில சில காரியங்களை உடனே கொடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா அதை நம்ம எப்படி ஆண்டு கொள்வோம் இல்ல அதை எப்படி நம்ம கையாளுவோம்னு நமக்கு அந்த ஞானம் இல்ல அந்த பொறுமை இல்லையா இருக்கலாம். அதனால அவர் கொடுக்கிற கிஃப்ட நம்ம தொலைச்சிடுவோம் இல்ல இழந்துடுவோம் இல்ல நம்மளோட பாஷையில சொன்னா சொதப்பிடுவோமா இருக்கும். அதனால அவர் அதை ஏற்ற காலத்துக்காக வைத்து நம்மள பழுக்க வைக்கிறார். So the certain one of the certain reasons that God does not give things according to our time is because we might not know how to handle that certain blessing or that certain thing. So God is preparing us for that blessing. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து சேரணும்னாக்க காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். So for that blessing to be received by us, waiting is a major thing in our life. ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கிறோம். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தோம். எல்லாருக்கும் உடனே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அங்க வரல, காத்திருந்துதான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. From generation to revelation we see everyone had received their fulfillment of promise after a period of waiting. இந்த இடத்துல சவுல் ராஜாவை பார்க்கறச்சே அவன் ராஜாவை உடனே ஆயிட்டான் ஃபர்ஸ்ட். ஆனா அது அவனுக்கு கையாடுறதுக்கான அந்த ஞானம் இல்ல, அதை அவன் இழந்துட்டான். If you look at the life of Saul in the Old Testament, he became a king instantly, but he was not able to handle it in the right way, and it was the kingdom was taken away from him. நம்மளும் சில நேரங்கள்ல தேவன் எத்தனையோ வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தோம், அதை கையாளுறதுக்கு நம்மளுக்கு அது இது இல்லாத ஞானம் இல்லாததுனால சிலதுல நம்ம அப்படியே மங்கி போகவும் அணைஞ்சு போகவும் சில பேர் இழந்து போகவும் விடுறோம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னா அதை குறித்த காலத்துல நிறைவேற்ற போறாரு. அந்த ஒரு விஷயத்த நினைச்சு அந்த தரிசனம் நடக்கலன்னு நினைச்சு கொடுத்திருக்கிற விஷயங்களை கொடுத்து இப்ப இருக்கிற தரிசனங்கள் நிறைவேற்றாதபடிக்கு நானும் நீங்களும் சோர்ந்து போய் முடங்கி போய் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. Amen, amen. So even in our life, God would have given us so many blessings or gifts, but sometimes we would not know how to handle it. But today we're going to make it a point that we will handle everything in the Lord's perspective, and we will wait no matter what. Even we will not get weary. We will just trust in the Lord's time, and we will not think that it's being delayed. நான் சொன்னேன், இயேசுவோட கூட நம்மள கம்பேர் பண்ணி பார்ப்போம். இயேசு பிறப்பது, இயேசு பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிரோட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இந்த மீண்டும் வரப்போகிறாரை தவிர மற்றதெல்லாம் நடந்து முடிஞ்சது இல்ல. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய தரிசனங்களை சொல்லி அதை நிறைவேற்றிருக்காரு. அதை நம்ம பார்த்து இப்ப இருக்கிற தரிசனத்தை என்ன கொடுத்திருக்காரோ அதுல நடக்கணும். இன்னும் வரப்போகிற தரிசனம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கான காரியத்தை சாக்கு போக்கு சொல்லி நம்ம தள்ளி போடக்கூடாது. If we look at the life of Jesus, he was born as a human, he grew and he was crucified, he died, and he's going to come one day, he's going to return back one day. Just like that, God had done so many things in our life that we have to walk in that present moment of vision rather than thinking about the things that are yet to happen. அப்ப இந்த இடத்துல நான் எனக்கு கொடுத்திருக்கிற இன்றைக்கான தரிசனம் என்ன, இப்ப இந்த தரிசனம் இந்த காலத்துக்கு இந்த மாதத்துக்கு இந்த நாளுக்கு இந்த வாரத்துக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். So today let's make it a point that whatever vision that God has given us for the present time, for this moment, we will walk in it and everything will happen at the right time.
சவுல் கிட்ட சொன்ன அதே தேவன் தான் சவுல் அந்த இடத்துல உண்மையா இல்லாததுனால தாவீத கொண்டு வந்தார். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல நம்ம அதிகாரி ஆண்டவர் வைப்பாரு. Amen. The same God who made Saul the king, he feels bad and he removes the kingdom from Saul. So if we have been faithful in the little things, God will make us a ruler above many. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இப்போ குறித்த காலத்துக்கான தரிசனங்கள் நடந்து கொண்டு இருக்கு, அதுல நீங்க இன்னும் எப்படி நீங்க பிரயாசப்படணும், அதை நீங்க எப்படி இன்னும் ஆண்டவர் நாம மகிமைப்பட நடந்துக்கணுமோ அதை பார்த்து நடங்க. உங்களுக்கு சொல்லி இருக்கிற இன்னும் நிறைவேறாத தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லையா, ஏற்ற காலத்துல தேவநாம மகிமைப்பட அது நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு தாமதித்தாலும் உங்களுக்கு அது தாமதமான மாதிரி தோணினாலும் அதுக்கு காத்திருங்க, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். The vision that the Lord has given for you will be definitely fulfilled at the right time. It may feel like it's being delayed for you, but it's not being delayed in the Lord's time or in the Lord's calendar. So just trust in the Lord and walk with Him.